தாவேகா எந்த காலத்திலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதிமுக ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தலைமை ஏற்று இந்த கூட்டணிக்கு வந்தால் போட்டியதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கட்சி காலியாக போகுது, டிடிவி உள்ள போயிட்டாரு, ஓபிஎஸ் இல்ல, சசிகலா இல்ல, இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வெற்றி பெற முடியுமா முடியாதா? பிஜேபி கூட இருக்குது, வின் பண்றது வின் பண்ணாததுங்கிறது மக்கள் கையில இருக்கு. அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு ஆனந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில கொடுத்திருந்தார். இதற்கு மேல இந்த ஊடகங்களுக்கு என்ன தேவை? 2026 தேர்தல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கறத உறுதி செஞ்சாச்சு. தாவேகா தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம். நம்ம கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அதையும் தீர்மானமா நிறைவேற்றியாச்சு. வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தான் போறாரு. அதையும் அரசியல் பண்ணணும், அதை வச்சும் அரசியல் வரலன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கத்திட்டு வரும்போதும் இப்படி வராரு அப்படி வராரு இங்க வராரு அங்க வராருன்னு சொல்றது சிபிஐயா இல்ல இவங்க ஒரு புலனாய்வு துறையில அனுபவம் பெற்றவர்களா? யார் இவங்க? கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே இல்லை. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா இது நடக்குதுன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தணும். தினம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது உங்க வீட்டுல, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்கு. ஒரு வலுவான ஒரு தலைவர் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி கொண்டு வர்றப்போ இவரை எந்தெந்த இடத்தெல்லாம் இழுத்தணும், எந்த இடத்தெல்லாம் அவதூற பரப்பி இவங்களை முடக்கணும்ன்றத கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர் பேருவில் இந்த மாதிரி ஒரு அவதூற பரப்புறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான செயல். திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. மாறாக உண்மையை பேசக்கூடிய ஊடகங்களை முடக்கக்கூடிய வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, பவர் எல்லாமே இருக்கு, ஊடகங்கள் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன வேணா பேசுவோம் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ட்டு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு. வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இருக்கிறது திரு அசோக் அவர்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் கரூர்ல நிறைய கேமராக்கள் வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லிக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு திமுக உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய வதந்திகளை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. வதந்தி பரப்புறவங்களாம் கைது செய்கிறோம் அப்படின்ட்டு காவல்துறை சொன்னாலும் கூட திமுகவினர் பரப்பக்கூடிய, திமுக ஆதரவு ஊடகங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் பரப்பக்கூடிய வதந்திகள்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வைக்கல. இவங்க சொல்லக்கூடிய வதந்திகளுக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த ஷூட்டிங் அப்படின்ட்டு ஒரு வீடியோக்கள் பரப்புனாங்க. அது பல்வேறு கட்சியினரும் பல்வேறு ஊடகங்களும் அதை குறித்தான விவாதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அசோக். இல்லை, அதாவது ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிஞ்சிடுச்சு. அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? படம் சென்சாருக்கு போகிற லெவலில் தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி அந்த படம் இருக்கிறப்போ இந்த படத்தை வச்சு இங்கே ஒரு அவதூறை பரப்புகிறாங்க. அதாவது கரூரில் நடந்தது ஒரு துன்பியல் சம்பவம், அது ஒரு விபத்து, சரிங்களா? அதற்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா இன்னும் கூட இந்த கட்சிக்கு மேலே ஒரு அவதூறை சொல்லணும், தளபதி மேலே ஒரு அவதூறை கற்பிக்கணும். இவங்களை இந்த ஒரு எமோஷனல் பிளாக் பண்ணி இவங்க ஷூட்டிங் தான் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. பட் நான் ஒன்று என்ன கேட்குறேன்னா, 63 கேமரா அன்னைக்கு அந்த கரூரில் தளபதி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல பறந்ததுன்றாங்க. இவங்க திட்டமிட்டே ஜனநாயகன் படத்துக்கான ஒரு காட்சிகளை தான் அங்கே எடுத்தாங்க. இது ஒரு மக்களுக்கான பரப்புரை கிடையாதுன்ற மாதிரி ஒரு அவதூறை பரப்புறாங்க. என்னோட கேள்வி ஒரே கேள்வி, இந்திய அரசாங்கத்தான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது, உளவுத்துறை இருக்கு, மிகப்பெரிய ஒரு புலனாய்வு துறைலாம் இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு தெரியாத விஷயம், தமிழக அரசாங்கம்னு ஒன்று இருக்கு, மிகப்பெரிய அரசாங்கம். அந்த அரசாங்கத்திலயும் இப்போ பல பிரிவுகள் இருக்கு. உளவு பிரிவு இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு. இவங்களுக்கு தெரியாத விஷயம் இங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில பத்திரிகையாளர்ன்ற பேர்வையில இந்த மாதிரி ஒரு அவதூறை பரப்புறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான செயல்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? இல்ல, அவங்கள்ட்ட விசாரணை எல்லாம் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை எடுத்து போட்டு அதை விவாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கிளப்புறாங்க. அதை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, அதாவது திமுகவுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியெல்லாம் நீண்ட காலமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, நாங்க தான் திமுக வீழ்த்த போறோம் அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த பொய்யான பரப்புரையை அவங்களும் பரப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இல்லை, அதாவது எப்படின்னா ஒரு வலுவான ஒரு தலைவர் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி கொண்டு வர்றப்போ இவரை எந்தெந்த இடத்தெல்லாம் இழுத்தணும், எந்த இடத்தெல்லாம் அவதூற பரப்பி இவங்களை முடக்கணுன்றதை ஆளும் தரப்பு எப்பவுமே பண்ணுவாங்க, சரிங்களா? அரசியல் ரீதியாக பண்ணுவாங்க. பட் இவங்க கூட சேர்ந்துங்கன்னு இப்போ இவங்க கூட கூட்டணி தான் ஒன்று வைக்கல, நேரடியாக மறைமுக கூட்டணி வச்சுட்டா மாதிரி தான் மக்களோட கருத்து இருக்கு. அவங்களோட பேசுற பேச்சு, அவங்களோட நடவடிக்கை எல்லாமே அப்படி பாக்குறப்போ இந்த அளவுக்கு
வந்து தளபதி கொண்டு போவார், தளபதி ஷூட்டிங்காக பயன்படுத்தியிருப்பாருன்றதை இவங்க பத்திரிகையில் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பத்திரிகை குற்றச்சாட்டு, இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர இதெல்லாம் துளியும் கூட உண்மையே இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்ட்டு. சரிங்களா? அவங்க வந்து இதை வந்து ஒரு சம்பவமாக தான் பார்க்குறாங்களே, ஒரு விபத்தாக தான் பார்க்குறாங்களே. இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது, இவங்க வந்து வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றதுல இது மிகப்பெரிய அவதூறு. இது வந்து ஒரு கொடுஞ்செயல் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிற யாரையுமே அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இவங்க என்ன சிபிஐயா, இல்லை இவங்க என்ன ஒரு புலனாய்வு துறையில் வந்து அனுபவம் பெற்றவர்களா? யார் இவங்க? ஏதோ ஒரு ஊடகம் கிடைக்குது, ஏதோ ஒரு கேமரா கிடைக்குதுன்றதுனால வந்து வாக்கி வந்ததெல்லாம் வந்து சொல்றாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? தொடர்ந்து வந்து இப்போ தளபதி அவர்கள் இந்த பயணம் இல்லாத போது அவர் வந்து பேசும்போது அங்க மக்கள் பிரச்சனையை பேசியிருப்பாரு. அங்க பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை பேசல, இந்த அமைச்சர் சரியில்லை, இந்த அமைச்சர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யல அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாரு. அந்த விவாதங்கள்லாம் இந்த இன்றைக்கு ஊடகங்களுக்கு இல்லாத காரணத்தினால ஏதாவது ஒரு பொய்யை கிளப்பிட்டு அதற்கு வந்து விவாதங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. அதே போல இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படி இருக்கு அப்படிங்கிற விவாதங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட வந்து விஜய் அவர்களுடைய வீட்டில் வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி குறித்து சொல்லுங்க. இல்லை, அதாவது தளபதி கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து குண்டு வச்சுருக்காங்க, பாம்பு வச்சுருக்காங்க, அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுன்றதுனால பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சி வந்து தான் இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே இல்லை. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இது நடக்குதுன்னா எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது உங்கள் வீட்டில், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க, காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிட்டு அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் என்னன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு அச்சுறுத்தல் நடத்தினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பயமுத்தினாலும் சரி, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வந்து தளபதி கிடையாது. டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸா அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. ஏன்னா இது எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் களத்துக்கு வந்திருக்கோம். தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. சரிங்களா? இதுக்காகலாம் வந்து யோசிச்சு இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு பயஸ் காமிச்சு பயமுத்திடலான்றத வந்து யார் பண்ணாலுமே அவங்களுக்கு கடைசியில் தோல்வியில தான் முடியாது. இன்னொரு செய்தி வந்து இன்றைக்கு வதந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள் வந்து அங்க கரூருக்கு போறாரு, அதற்கு பாதுகாப்பு கேட்டிருக்காரு, என்னென்ன வழிமுறைகள்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. அதை வந்து காவல்துறை தரப்புல இருந்து வாங்கி அதை வந்து ஒரு யூடியூப் சேனலோட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து வெளியிடுறாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு ஊடகங்கள்ல, ஏன்னா திமுகவுக்கு தெரியாத பத்திரிகையாளர்கள் கிடையாது, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கிடையாது. ஒரு செய்தி அவங்க போடணும்னு சொன்னாங்கன்னா போடுவாங்க, போட வேணாம்னு சொன்னாங்கன்னா போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கேன். நான் நமக்கு முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அப்படி ஒரு செய்தியை வந்து கரூருக்கு இந்த பாதுகாப்பு வேணும், இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, இதுக்கு வந்து நீங்க இந்த பாதுகாப்போட தான் எங்களை கொண்டு போகணும், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இருக்கணும், இந்த இடத்துல வந்து தடுப்புகள் இருக்கணும், அதே போல ஊடகங்கள் வரக்கூடாது, நிறைய செய்திகளை வந்து வெளியிட்டு விஜய் அவர்கள் இப்படி கேட்கிறாரு, இது பாருங்க, இது ஏன் இவ்வளவு தீவிரமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பெரிதாக்கி அந்த மாதிரியான ஒரு செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை, அரசு, அவங்கள்ட்ட பாதுகாப்பு கேட்கிறாங்க எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது, இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தான் போறாரு. அதையும் அரசியல் பண்ணணும், அதை வச்சும் அரசியல் வரலன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கத்திட்டு வரும்போதும் இப்படி வராரு, அப்படி வராரு, இங்க வராரு, அங்க வராருன்னு சொல்றது, இது வந்து என்ன சொல்றது, ஒரு பயத்தோட உச்சத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் விஜய் அவர்கள் என்ன பேசினாலும், தளபதி அவர்கள் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை வந்து தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்றது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு நம்ம பார்க்க முடியும். அதாவது கரூர்ல வந்து இந்த ஒரு துயரச்சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி வந்து ஒன்றும் பேசல, தளபதி வந்து ஒன்றும் நேராக வரலன்ற மாதிரிலாம் பேச்சு இருந்தது. தளபதி வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணார், அந்த மக்களுக்காக பேசினார். அந்த பேசினதை வச்சே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆமாம், இதில் வந்து அவர் வந்து ஒரு சோகமாக இல்லை, அவர் வந்து ஏதோ ஒரு சினிமாவில் நடிச்சுலாம் காமிச்சாரு. சரிங்களா? பட் ஆனால் அவர் வந்து அரசியல் நடிக்க தெரியாது தளபதிக்கு. சில பேருக்கு வந்து அரசியல் நடிக்க தெரியும், நிஜத்தில் வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஆனால் தளபதிக்கு வந்து ரியலாகவே வந்து அரசியல் வந்து மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாது. அவர் வந்து அன்னைக்கு அந்த 4 நிமிஷம் வீடியோலும் பார்த்தீங்கன்னா மனம் உருகி தான் பேசினாரு, அந்த மக்களுக்கான அவரோட காயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தாரு. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பேசலன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமா, வரலனா அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு அனுமதி கேட்டு இப்போ அந்த மக்களை சந்திக்கணுன்றதுனால இன்னைக்கு முறையிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை சார்ந்தவர்கள். இப்போ அங்க போய் கேட்கறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன்னா போற வழியில பார்த்தீங்கன்னா வண்டிகள் கட்டாயமா தளபதி போறப்போ மக்கள் எழுச்சியா வரதான் செய்வாங்க.
வருவாங்க. என்னதான் அங்க பார்க்க போறாரு மக்களை, என்னதான் உதவி கொடுக்க போறாருன்ற ஒரு ஆர்வத்துல வருவாங்க. ஊடகங்கள் அதை மட்டும் தான் லைவ் பண்ண போகுது. ஆமா, ஏன்னா இவர் எங்க இருந்து கிளம்புறாரு, எந்த ரூட்ல வராரு, எங்க போய் நிக்கிறாரு, எல்லாத்தையும் லைவ்ல வந்து காமிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்து அங்க அருகில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற, அதாவது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பிடுறேன், ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அதை வந்து ஊடகங்கள் காமிக்கும், நெகட்டிவா இருந்தாலும் அதை காமிக்கும். ரெண்டுமே அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஊடக பசி, அந்த அந்த டிஆர்பி ரேட்டிங்கா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ல வியூஸ் அந்த வெறியா இருக்கட்டும், எல்லாத்தையும் காமிக்க வேண்டியது. காமிச்சு முடிச்சதுக்கு பிறகு வந்து இப்படி நினைச்சு அப்படி நினைச்சுட்டு அதையும் ஒரு தொடக்கத்தை முதல் அந்த இறுதி வரைக்கும் அதை ஊடகங்கள் வந்து செய்யும். அது குறிப்பிட்டு தளபதிக்கு எதிராக செய்யணும் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல ஆமா, இந்த அதாவது ஒரு 5 மாவட்டம் வந்து தளபதி பிரச்சாரத்துக்கு போனாரு. 5 மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து அவரை வந்து பின்தொடர்ந்து எல்லா இதையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா நடுநிலையா இருக்கிற ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் நியாயத்தை பேசுறாங்க, ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க பேசுறாங்க, ரைட்டு. இப்போ என்ன சிச்சுவேஷனு, இந்த மக்களை சந்திக்க போறாரு, அங்க போயிட்டு மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுனால தளபதி தெளிவா இருக்காரு. அதனால ஆமா, பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா அவரு வந்து இப்போ மக்களை சந்திக்கும் போது மறுபடியும் ஒரு ஆர்வத்துல வந்து மக்கள் அங்க கூடிடக்கூடாது, இதனால வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குற அந்த ஒரு விஷயம் வந்து தடைப்பட்டுறக்கூடாது, ஒரு சிக்கலாயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்குவே. முறைப்படி வந்து அங்க காவல்துறையை போய் சந்திச்சு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து அவதூறு பரப்பி இந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இதுலயும் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அரசியல் ஆதாயம் தேடுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு செயல் தராது. அது இந்த அரசியல் செய்யறாங்கன்னு நீங்க சொல்லும்போது இன்னொரு அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியலா 2 நாட்களாக போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் குமாரபாளையத்தில் வந்து பேசுறாரு. அங்க பேசும்போது எங்க பாருங்க கொடி பறக்குது அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. முன்னாடி வந்து 2 தாவேக்கா கொடி வந்து பறக்குது. கூட்டணி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு வலுவான கூட்டணி அமைய போகுது, உங்களை தூங்க விடாது அப்படிங்கிற மாதிரி பேசினது கூட்டணி குறித்தான விவாதங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. குறிப்பிட்டு தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தாவேக்கா எந்த காலத்திலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 4ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்குது, அதுல முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற தீர்மானம். அது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத உறுதி செஞ்சாச்சு. அதே போல தன்னுடைய தலைமையில, தன்னுடைய கட்சி தலைமையில, தாவேக்கா தலைமையில முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம். நம்ம கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் இந்த சீட்டுகளா இருக்கட்டும், அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வரக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்ம அதிகாரம் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு அதையும் தீர்மானமா நிறைவேற்றியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளரும் விஜய் அவர்கள் தான், தலைமை வந்து நம்ம தான் அப்படின்ட்டு அறிவிச்சாச்சு. இதற்கு முன்பே பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இதற்கு முன்பே இந்த கூட்டணி குறித்தான விவாதங்கள்லாம் போகும்போது அப்பயே அறிக்கை கொடுத்துட்டார், அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு ஆனந்த் அவர்கள் வந்து தன்னுடைய அறிக்கையில கொடுத்திருந்தார். இதற்கு மேல இந்த ஊடகங்களுக்கு என்ன தேவை? இப்போ உங்களுக்கே ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு புரிதல், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்களுக்கே ஒரு புரிதல் இல்லையா? கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு, அதிமுக கூட கூட்டணி இல்லைன்ட்டு பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிச்சாச்சு. அதன் பிறகு இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அப்படிதான் அந்த நரேட்டிவ் செட் பண்றதுங்கிறத அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது கூட்டணி வந்தணும், அப்படிதான் வின் பண்ண முடியும், அப்பதான் வின் பண்ண முடியும். வின் பண்றது வின் பண்ணாததுங்கிறது மக்கள் கையில இருக்கு. போட்டியிடுறது தாவேக்கா போட்டியிடுது. இந்த சூழல் தான் போட்டியிட போறோம், கூட்டணி கிடையாது, பிஜேபி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில பயணிக்க போறது கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது. அதிமுக ஒருவேளை அதிமுக வந்து தாவேக்கா கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தலைமை ஏற்று இந்த கூட்டணிக்கு வந்தால் போட்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் அதிமுக தாவேக்கா கூட்டணி நடக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரியான நரேட்டிவ்கள் வந்து இங்க செட் ஆகாது. அது அவங்களோட விருப்பமா இருக்கலாம், எப்படியாவது நம்ம வின் பண்ணிடலாம். ஏன்னா கட்சி காலியாக போகுது, சிடிவி உள்ள போயிட்டாரு, ஓபிஎஸ் இல்ல, சசிகலா இல்ல, இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வெற்றி பெற முடியுமா முடியாதா, பிஜேபி கூட இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இதை வந்து அரசியலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த கூட்டணி குறித்தான விவாதங்கள் வந்து இதற்கு பிறகு வந்து தொடர வேணாம் அப்படின்னு தான் பார்க்கிறோம். அதே போல இந்த கொடி காமிக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு செய்திகளுமே வராம நம்மளே ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது சரியா இருக்காது
அப்படின்ட்டு தோழர்களுக்கு வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். கடைசியாக நடந்த மதுரை மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா வரலாறு திரும்புகிறதுன்ற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம வந்து மாநாடு நடத்தணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1967 வந்து பேரறிஞர் அண்ணாவோட தலைமையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் 1977 வந்து ஐயா எம்ஜிஆர் அவரோட தலைமையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதே போல தான் தளபதி தலைமையில் வந்து 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் பேர் அறிவிப்பு செஞ்சதுக்கப்புறம் அதற்கான வேலையில் இறங்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒரு சம்பவம், ஒரு துன்பியல் சம்பவம், துயர சம்பவம் எங்களுக்கு ஏற்பட்ட உடனே இதை வச்சு ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே பதிலடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமை சைட்லேருந்து ஒரு வார்த்தை கூட்டணி அறிவிப்பு வந்தால் மட்டுமே அது நிதர்சனமான உண்மையை தவிர மற்ற இந்த மாதிரி ஊடகங்களில் நடக்கிற இந்த பிரபாகண்டாவும் சரி, இந்த நரேட்டிவும் சரி, எதையுமே நீங்கள் நம்ப வேணான்றது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சரி, இவ்வளோ நேரம் வந்து இந்த நிறைய வதந்திகளுக்கும் அதே போல் என்னென்ன உண்மைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பேசியாச்சு. தொடர்ந்து பேசுவோம். இந்த மாதிரியான சம்பவங்களே தொடராமல் மக்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மக்கள் பிரச்சனையை இங்கே பேச முடியல. இவங்க சொல்லக்கூடிய நரேட்டிவ்களுக்கு, இவங்க சொல்லக்கூடிய தவறான வதந்திகளுக்கே பதில் கொடுக்கறதே இவங்க அரசியலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பதில் கொடுங்க, அதற்கு பதில் கொடுங்க. ஒரு சில பேரை வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து தன்னுடைய தேவைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொய் வந்து மிகப்பெரிய அளவில் பரவுது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, ஒரு திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. மாறாக எதிராக பேசக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய ஊடகங்களை முடக்கக்கூடிய வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வதந்திகளை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா வந்து ஒட்டுமொத்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறை நம்ம ஒரு புகார் கொடுத்தாலும் அதை நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ஆட்சி அதிகாரம் இருக்கு, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, பவர் எல்லாமே இருக்கு, ஊடகங்கள் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, என்ன வேணா பேசுவோம், என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ட்டு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கான பதில்கள் வந்து 2026 கண்டிப்பாக மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டிஸ்கஷனில் பங்கேற்றதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மக்களுக்கு நன்றி.